நீட் மறுதேர்வு நடத்தப்படுவது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி எனவும் இதற்கு பொறுப்பேற்று நடுவண் அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள எம்பி சு வெங்கடேசன், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது சமரசமில்லாமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாணவர்களை மறுதேர்தல் நடத்த சொல்வதே மிகப்பெரிய அநீதி. ஒரு மாணவனாக இருந்தால்தான் தெரியும் இன்னொருக்கு ரீ எக்ஸாம் எழுதுறது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும் என்று. இன்றைக்கு 20 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வுக்கான மறு தேர்வை வருகிற ஞாயிற்றுக்கிழமை எழுத இருக்கிற பின்னணியில் அவர்களது கட்டணத்தையும் தர மறுப்பதற்கான சூழ்ச்சியை இவர்கள் செய்வது முற்றிலும் அநீதியான விஷயம். இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக NTA விளக்கம் அளிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல இவ்வளவு குளறுபடிகளுக்கும் அச்சாணியாக பொறுப்பேற்று தேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தனது பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சமூகத்தினுடைய மனித மனங்களினுடைய அழுக்கை ஒரு நாளில் கழுவிவிட முடியாது. ஆனால் அந்த குற்றங்களுக்கு எதிரான தண்டனை என்பது, குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பது சமரசம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியம். பாலியல் வன்முறைக்கு எதிராக, சிறுமிகளினுடைய மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக தீவிரமாக அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய கோரிக்கையும். நிச்சயமாக அதில் எந்த சமரசமும் இடமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.